வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நவீன். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் கனமழை எச்சரிக்கை எதிரொலி. பல்வேறு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைச்சர்கள் முகாம். தொடர் கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் பாதிப்பு. பல ஏக்கர் அளவுக்கு பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. சபரிமலை சீசனை முன்னிட்டு சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் நாளை முதல் டிசம்பர் 28ஆம் தேதி வரை வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் என தகவல். பிரதமர் மோடி குறித்து அவதூறு. ஆம் ஆத்மி கட்சி மற்றும் பிரியங்கா காந்தி மீது பாஜக புகார். விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு 3 ராஜபக்சேக்களே பொறுப்பு. இலங்கை உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. அடுத்த மாதம் நடக்கிறது ஐபிஎல் போட்டி வீரர்களுக்கான மினி ஏலம். ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸை சிஎஸ்கே அணி விடுவிக்க உள்ளதாக தகவல். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவது யார்? முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை. சென்னையிலிருந்து விமானம் மூலம் மும்பைக்கு புறப்பட்டுச் சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். வான்கடை மைதானத்தில் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியை நேரில் பார்வையிடுகிறார். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் சென்னையில் உள்ள மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். நாகை, கடலூர் மாவட்ட ஆட்சியர்களை காணொலி மூலமாக தொடர்பு கொண்டு மழை பாதிப்புகளை கேட்டறிந்தார். வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரனை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் மழையால் பாதிப்புக்குள்ளாகும் மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களில் தங்க வைக்கவும், முகாம்களில் சுகாதாரமான குடிநீர், மருத்துவ வசதி, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். மேலும் மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் நேரில் சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர்கள் மற்றும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்த ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மழை காலத்தில் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இங்கே இருந்து நாகப்பட்டினம், கடலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாக பேசி அங்கே இருக்கிற நிலவரங்களை புரிந்து கொண்டு அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்து என்று அதையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இன்னும் துரிதப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதிகாரி டைரக்டர் பாலச்சந்திரன் சார் மத்தியிலும் நேரடியாக தொலைபேசி வாயிலாக பேசினார்கள். பேசி அவர் மத்தியிலும் இன்னும் இன்றைக்கு, நாளைக்கு, நாளை கழித்து 3 நாளுக்கு நிலவரம் என்ன இருக்கும், மழை நிலவரம் எப்படி இருக்கும், அதனால் பாதிப்பு என்ன இருக்கும் என்றெல்லாம் நேரடியாக பாலச்சந்திர சாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் மழை பெய்கிற நேரங்களில், தண்ணீர் தேங்கி இருக்கிற இடங்களில் ஞாபகமாக நடந்து செல்ல வேண்டும். மண் குடிசை வீடுகள், பழைய காலத்து வீடுகளில் குடியிருப்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக அரசினுடைய ஆய்வு மையத்துக்கு சென்று அங்கே இருந்து அங்கே தங்கி இருக்க வேண்டும். குறிப்பாக மின்சாரம் தாக்கி இறப்பதும், வெளியே செல்கிற நேரத்தில் இடி விழுந்து இறப்பதும் தான் இறப்பாக இருக்கிறது. அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையை பொதுமக்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களிலும் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரை அகற்றுதல் தொடர்பான புகார்களை தெரிவிப்பதற்கு ஏதுவாக கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருச்செந்தூர் கடற்கரையில் காற்றின் வேகமும் அலையின் வேகமும் அதிகமாக உள்ளதால் பக்தர்கள் கடலில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கந்தசஷ்டி திருவிழா நடைபெற்று வருவதால் அதிகமான பக்தர்கள் வந்துள்ளனர். எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் இருப்பதற்காக வருவாய்த்துறையினர் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். கடலில் காற்றின் வேகமும் அலையின் வேகமும் அதிகமாக உள்ளதால் தமிழக கடலோர பாதுகாப்பு குழுமம், தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புப் படைகள் பிரிவு, காவல்துறையினர் பக்தர்கள் கடலுக்கு செல்லாதவாறு தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த சம்பவத்தில் கைதான கருக்கா வினோத் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். குண்டர் சட்டத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் NIA தாமாக முன்வந்து 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் NIA வழக்கு பதிவு செய்துள்ள தகவல் குறித்து தமிழக போலீசார் உறுதிப்படுத்தவில்லை. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வீடு மற்றும் பிரபல தொலைக்காட்சிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரை போலீசார் கைது செய்தனர். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு ஒரு நபர் மிரட்டல் விடுத்த நிலையில் ராயப்பேட்டை மற்றும் பட்டினப்பாக்கம் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் 2 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அது மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. அதனையடுத்து கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த அழைப்பின் செல்போன் எண்ணை வைத்து விசாரித்ததில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வம் என்பது தெரிய வந்தது. அவரை நத்தம் போலீசார் கைது செய்தனர். சென்னை அனகாபுதூரில் 700 வீடுகளை இடித்து மக்கள் கண்ணீர் விட்டபோது சமூக நீதி பேசுபவர்கள் எங்கு சென்றார்கள் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களை அவர் 2வது முறையாக சந்தித்து உரையாடினார். இனிமேல் ஆக்கிரமிப்பை தடுங்க. இப்ப வீடு கட்டிட்ட இடத்தை விடுங்க, வாழ விடுங்க மக்களை. இப்படித்தான் செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டைக்கு, தன்னை நகர்ல பல இடங்களில் ஆதி தமிழ் குடிகளை வாழ விடாம இடிச்சு வெளியதல். நீங்க இப்ப அந்த இடங்களை யாரு கொடுத்துருக்கிறீங்க? யார் கொடுத்துருக்கீங்க? இப்போ எங்களை வெளியேற்றுறீங்க. இந்த இடங்கள் யாருக்கு? பூங்கா வைக்க போகிறீங்க. மக்கள் வாழ்வதை விடவும் உங்களுக்கு பூச்செடி வளர்க்குறது தான் பெருசாக இருக்கா? அப்போ இங்கிருந்து இங்கே வெளியேற்றி ஆற்றுக்கரையில் தான் வீடு கட்டிருக்கீங்க. இங்கிருந்து நாங்கள் வெளியேறி போய் குடியேறினா அதுவும் இது ஆற்றுக்கரை ஆக்கிரமிப்புங்க. அதுவும் ஒரு ஆற்றுக்கரை நீங்களே கட்டி கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் செஞ்சால் அது சட்டம், நாங்கள் செஞ்சால் குற்றமா? இதனிடையே வீடுகளை இழந்து தவித்து வரும் பொதுமக்களை புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மக்களின் கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர் கூறினார். சீமான் விவகாரத்தில் காவல்துறை இனி எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று நடிகை விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார். சீமானை மன்னிக்க மாட்டேன், ஆனால் மறக்க முயற்சிக்கிறேன் என்றும் அவர் வெளியிட்ட வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். பல வருடங்கள்லாம் நீடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற இந்த விஜயலட்சுமி சீமான் அப்படின்ற போற இன்னைக்கு முடிவுக்கு கொண்டாந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். இது வரைக்கும் எப்படி காவல்துறை என்ன ஆக்ஷனும் எடுக்காம இந்த கேஸ்ல இருந்திருக்கிறாங்களோ அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் எந்த ஆக்ஷனும் எடுக்க வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மாசமா காவல்துறை என்னோட போனை வச்சுட்டு இருக்காங்க. அந்த போனு தயவு செஞ்சு எங்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க. ஸோ கர்நாடகாவில் என்னோட மீதி வாழ்க்கையை நான் எங்கள் அக்காவோட வாழணும், அவங்கள காப்பாற்றணும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஜென்மத்தில் சீமான் என்னால் மன்னிக்க முடியலனாலும் மறக்கிற ஒரு முயற்சி நான் இன்னைக்குலேருந்து பண்ணணும்னு விருப்பப்படுறேன். குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு மட்டும் அகவிலைப்படி உயர்வை வழங்கிவிட்டு ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க மறுத்தது பாரபட்சமான செயல் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உண்மையிலேயே நிதி நெருக்கடி இருந்திருந்தால் ஊழியர்களுக்கும் கொடுத்திருக்க கூடாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். எனவே ஓய்வூதியதாரர்களுக்கு 2022ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அகவிலைப்படி உயர்வை கணக்கிட்டு 4 மாதங்களில் வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் 16ஆம் தேதி நடை திறக்க உள்ளதால் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பம்பை பேருந்து நிலையத்திலிருந்து குமுளி, கோட்டயம், கம்பம், தேனி, பழனி, தென்காசி ஆகிய பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் பக்தர்களுக்காக மருத்துவமனை மற்றும் 19 அவசர மருத்துவ மையங்கள் மூலமாக சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் 5 வயது சிறுமியை கடத்தி வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளியான அஸ்பாக் ஆலமுக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் கேரள மாநிலம் தொடங்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை மரண தண்டனை பெற்ற 26 பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சான்வேர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரியங்கா காந்தி பேசியபோது பிரதமர் மோடி குறித்து தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக கூறி பாஜக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பிரதமர் மோடிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக ஆம் ஆத்மி கட்சிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி மின் திருட்டில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் கட்சி ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியுள்ளது. பெங்களூரு ஜேபி நகர் பகுதியில் உள்ள முன்னாள் முதல்வர் குமாரசாமி வீடு தீபாவளி பண்டிகைக்காக பிரம்மாண்டமாக வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள குமாரசாமி, ஒப்பந்ததாரர் இந்த தவறை செய்துவிட்டதாகவும் இதற்காக மின்துறை எடுக்கும் எந்த நடவடிக்கைக்கும் கட்டுப்பட தயார் எனவும் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதி தப்பிக்க காரணமாக இருந்த குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 பேரின் சொத்துக்களை தேசிய புலனாய்வு முகமை முடக்கியுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதி நவீத் ஜாத்தை குண்டுவெடிக்க செய்து தப்பிக்க வைத்ததாக முகமது ஷஃபி வானி, முகமது டிக்கா கான் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வரும் நிலையில் முகமது ஷஃபி வானிக்கு சொந்தமான 5 சொத்துக்களையும் முகமது டிக்கா கானுக்கு சொந்தமான 3 சொத்துக்களையும் சிறப்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய புலனாய்வு முகமை முடக்கியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு 3 ராஜபக்சேக்கள் பொறுப்பு என்று இலங்கை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி குறித்து விசாரணை கோரி இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சந்திர ஜெயரத்ன உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா தலைமையிலான அமர்வு பெரும்பான்மை அடிப்படையில் மேற்கண்ட தீர்ப்பை வழங்கியது. IPL வீரர்களுக்கான மினி ஏலம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸை விடுவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த IPL ஏலத்தில் 16,25,00,000 வாங்கப்பட்ட பென் ஸ்டோக்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 2 போட்டிகளில் மட்டுமே விளையாடியது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் மதியம் 2 மணிக்கு இந்த போட்டி துவங்க உள்ளது. உலகக்கோப்பை வரலாற்றில் இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதியதில் நியூசிலாந்து 5 முறையும் இந்தியா 4 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பை அரையிறுதியில் நியூசிலாந்திடம் இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் இம்முறை அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் முனைப்பில் இன்றைய போட்டியில் இந்தியா களமிறங்கக்கூடும். அதே சமயம் கணிக்க முடியாத நியூசிலாந்து அணி மீண்டும் அதிர்ச்சி அளிக்க முயலும் என்பதால் இன்றைய அரையிறுதி ஆட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூசிலாந்தின் பலவீனத்திற்கு ஏற்றபடி இந்தியா விளையாடும் என அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த உலகக்கோப்பை அரையிறுதியில் நிகழ்ந்தது மனதில் இருக்கும் என்றாலும் அதனை பற்றி பெரிதாக யாரும் பேசிக் கொள்ளவில்லை என்று கூறினார். எப்படி சிறப்பாக விளையாடுவது என்பதிலும் எப்படி மெருகேற்றிக் கொள்வது என்பதிலும் தான் தங்கள் கவனம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வான்கடை மைதானத்தில் டாஸ் வெற்றி தோல்வி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் கூறினார். நடிகர் ரஜினிகாந்த் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மும்பைக்கு புறப்பட்டு சென்றார். வான்கடை மைதானத்தில் இன்று உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் அரையிறுதிப் போட்டி நடக்கிறது. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இந்த ஆட்டத்தை நேரில் காண நடிகர் ரஜினிகாந்த் மும்பை சென்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் கனமழை எச்சரிக்கை எதிரொலி. பல்வேறு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைச்சர்கள் முகாம். தொடர் கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் பாதிப்பு. பல ஏக்கர் அளவுக்கு பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. சபரிமலை சீசனை முன்னிட்டு சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் நாளை முதல் டிசம்பர் 28ஆம் தேதி வரை வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் என தகவல். பிரதமர் மோடி குறித்து அவதூறு. ஆம் ஆத்மி கட்சி மற்றும் பிரியங்கா காந்தி மீது பாஜக புகார். விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு 3 ராஜபக்சேக்களே பொறுப்பு. இலங்கை உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. அடுத்த மாதம் நடக்கிறது IPL போட்டி வீரர்களுக்கான மினி ஏலம். ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸை CSK அணி விடுவிக்க உள்ளதாக தகவல். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவது யார்? முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை. சென்னையிலிருந்து விமானம் மூலம் மும்பைக்கு புறப்பட்டுச் சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். வான்கடை மைதானத்தில் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியை நேரில் பார்வையிடுகிறார். இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.